இது பொலிட்டிக்கல் பொடிமாஸ். 2023ஆம் ஆண்டு லியோ ஆடியோ ரிலீஸுக்கு தரப்பட்ட டிக்கெட்டுகளை விட அதிகமாக போலி டிக்கெட்டுகள் அடித்திருப்பதாக தகவல் வெளியானது. எதிர்பார்ப்பதை விட 4 மடங்கு கூட்டம் வரலாம், அதனால் பாதுகாப்பு குறைபாடு ஏற்படும் என கணித்து 2023 நிகழ்ச்சி ரத்து செய்தது தயாரிப்பாளர் தரப்பு. அதிக டிக்கெட்டுகள் கோரிக்கை, பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு லியோ பாடல் வெளியீட்டு விழாவை நடத்த வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளோம் என்று தயாரிப்பு நிறுவனம் அன்றைக்கு விளக்கம் அளித்தது. தன்னுடைய லியோ படத்துக்கு எதிர்மறையான செய்திகள் வந்து அதனால் படத்திற்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என அன்றைக்கு கவனத்தோடு செயல்பட்டவர்கள் கரூரிலும் இப்படி கவனம் எடுத்திருந்தால் 41 உயிர்களை தடுத்திருக்கலாம். லியோ ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்காத நிலையில் லியோ படத்தின் ட்ரைலர் 2023 அக்டோபர் 5ஆம் தேதி வெளியானது. சென்னை ரோகிணி தியேட்டரில் ட்ரைலர் வெளியிட்ட போது தியேட்டர் சீட்டுகளை தும்சம் செய்தார்கள் விஜய் ரசிகர்கள். ஆடியோ லான்ச் நடக்கவில்லை, அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தியேட்டர் உள்ள போய் பாருங்க என இருக்கைகளை நாசம் செய்த வன்முறையை கூட பெருமை பொங்க சொல்கிறார் ரசிகர் ஒருவர். லியோ ட்ரைலருக்கு தியேட்டரை தும்சம் செய்த ரசிகர்கள் விஜய் நேரில் வந்தால் என்ன நடக்கும் என்பதை கரூர் சம்பவம் வெளிக்காட்டிவிட்டது. அதே எஃபெக்டிவ் தான் கரூர் உயிரிழப்புகளுக்கும் காரணமா?